நிறைய விபத்துகளை சந்திச்சீங்களோ? வத்தலக்குண்டுல தாக்குறாங்கங்க. மழை பெய்கிறது, மின் இணைப்பை துண்டித்து தாக்குறாங்க. சோடா பாட்டில், கத்தி, கல்லு எல்லாம் மேடையில் வருது. நான் மேடையே பாடையாக மாறினாலும் மேடை விட்டு கீழே இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு நிக்கேன். மின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இருட்டுல சிக்கியாச்சுன்னா மேடையில இருந்த கழக தோழர்கள் சேர் எடுத்துட்டு என்னை பாதுகாப்பதற்கு கவசமா நிக்கிறாங்க. நான் இறங்கல. மழை பெஞ்சு ஓஞ்சது, கொண்டு வந்த சாதனை எல்லாம் அவனுக்கு தீர்ந்து போச்சு. திருப்பி போறானோ அதிமுக எம்எல்ஏ மலர்விழி, திருப்பி நீங்க திண்டுக்கலுக்கு போனா வழியில தாக்க வாய்ப்பு இருக்கு, நிலக்கோட்டை வழியா உங்களை கொண்டு விடுறேன்னு சொல்லி தேன்மொழி எம்எல்ஏ என்ன திண்டுக்கல்ல கொண்டு விட்டாங்க. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வர்றாரு. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். பாதுகாப்புக்குன்னாரு. வத்தலக்குண்டுல பிரமாதமான பாதுகாப்பு, இதை விட பெரிய பாதுகாப்பு உங்களால் தரவா முடியும் அப்படின்னு கேட்டேன். ஒரு பாதுகாப்பு தேவையில்லை போங்கன்னா, அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து நீங்க கைது செய்யப்படுகிறீர்கள்னாரு. விடிய காலம் 5 மணிக்கு நிலக்கோட்டைக்கு அழைச்சிட்டு போய், நிலக்கோட்டை குற்றவியல் நடுவர் மன்றத்தினுடைய நீதிபதி கருணாநிதி அவர்கிட்ட கொண்டு போய் என்னை ரிமாண்ட் பண்ணி விடிய காலம் 5:30 மணிக்கு மதுரை சிறைச்சாலையில் அடைச்சாங்க. மதுரை சிறைச்சாலையில் அடைச்சால மதுரை சிறைச்சாலையில காலையில 10 மணிக்கு அண்ணன் வைகோ என்ன வந்து பார்த்தாரு. 10:30 மணிக்கு நான் என்னை பார்த்த வைகோட்ட நான் பேசிட்டு நான் தங்கும் விடுதிக்கு போகும்பொழுது அட்டாக் பண்ணி அங்க என்னை கொல்லுறதுக்கு ஆளை வச்சுட்டு நிக்கிறான் சிறைச்சாலைக்குள்ள. அளவு சுந்தரம் தகவல் தெரிஞ்சு வைகோட்ட சொல்றாரு. ஆட்கொணர்வு மனு போடுறாங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோடு இருக்கேன்னா காரணம் நீதி அரசர், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்ராஹிம் கலீஃபுல்லா, வழக்கறிஞர் அஜ்மல் கான் எனக்காக வாதாடினார். அவர் கேட்டார். அவர் போலீஸ் கஸ்டடி கிடையாது, ஜுடிஷியல் கஸ்டடி. சூப்பரண்டு வித்தன் 1 ஹவர்ல கோர்ட்டுக்கு வரணும்னார். சூப்பரண்டு போனார். ஏன் அவன் சம்பத்தை அடிச்சிங்கன்னு கேட்டார். அடிக்கலைன்னார். அடிக்கலையா? இனிமேல் அடிக்க மாட்டீங்களா? இல்ல. அடிக்க மாட்டேன்னு எழுதி தருவியான்னு கேட்டார். இல்ல, எழுத முடியாது. ஏன்? நான் மேலதிகாரிகள்ட்ட கேட்காம எதையும் எழுத முடியாதுன்னார். நீ மேலதிகாரிகிட்ட கேட்டு, மேலதிகாரி அதுக்கு மேலதிகாரிகிட்ட கேட்டா அதுக்கு முன்னே சம்பத்தை நீங்க காலி பண்ணிடுவீங்க. சம்பத்தை இம்மீடியட்லி டிரான்ஸ்பர் டு ட்ரிச்சி சென்ட்ரல் பிரிசன். சிறைச்சாலையில் இருந்து டிரான்ஸ்பர் வாங்கின ஒரே ஆள் இந்தியாவில் நான் தான்.